ப்ரெஷரை பற்றி பார்த்தோம். ப்ரெஷர் அப்படிங்கிறது இரத்த ஓட்ட மண்டலம். அடுத்து நரம்பு மண்டலம்னு ஒன்று இருக்கு. இந்த நரம்பு மண்டலத்தை பற்றி எல்லாத்துக்கும் தெரியணும். ஏன்னா வாத வலிக்கு, அதாவது வாத வலிக்கு முழுமையான காரணம் வாத வலி, வாதம், பக்கவாதம், இதுக்கு முழுமையான காரணம் அப்படின்னு பார்த்தா அது நரம்பு மண்டலம். அந்த நரம்பு மண்டலம் எதன் மூலமாக இயங்குது அப்படின்னா மின்சாரம் மாதிரி இயங்குது. நம்ம உடம்புல மூளையில் இருந்து கொத்தா தண்டுவளத்து மூலமாக உள்ளே போய் உடம்பு பூரா இங்கேருந்து ஒவ்வொரு, இங்கே மேல் உறுப்புக்கு வருது, இங்கே கைக்கு வருது, இங்கே உள்ள ஊடி இருதயம், நுரையீரல், வயிறு, இங்கிட்டு போய் கீழே வரைக்கும் போகுது. இது மூளை சார்ந்த விஷயங்கள். இப்போ நம்ம இப்படி தொடு உணர்வு இருக்குல்ல, இதெல்லாம் நரம்பு மண்டலம், உணர்வு மண்டலம். இதெல்லாம் மூளை சொன்னால் தான் நமக்கு சொல்கிறது தெரியும். இதெல்லாம் மூளையோட கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடியது நரம்பு மண்டலம். மூளையோட கட்டுப்பாடு இல்லாமல் தன்னிச்சையே இயங்கும். ஒரு ஆள் பக்கவாதம் இல்லை ஆக்சிடெண்ட்டில் கோமாவில் படுத்துட்டார் அப்படின்னா அவருக்கு ஏதோ டியூப் மூலமாக நாக்கு வேலை செய்யாது, முழுங்க முடியாது. அப்போ என்ன செய்ய, டியூப் மூலமாக உணவு கொடுக்காங்க. உணவு கொடுத்தா இருதயம் வேலை செய்யுது, நுரையீரல் வேலை செய்யுது, அடுத்து வயிறு வேலை செய்யுது, கழிவு தன்னிச்சை, அதாவது உணர்வு இல்லாமல் வெளியே போகுது. இதெல்லாம் மூளையோட கட்டுப்பாடு இல்லாமல் வேலை செய்யக்கூடியது, தன்னிச்சையாக வேலை செய்யக்கூடியது. மூளையோட கட்டுப்பாட்டோட வேலை செய்யக்கூடியது நரம்பு மண்டலம் ஃபுல்லாக மூளையோட கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடியது. இந்த நரம்பு மண்டலத்தில் ஏதாவது தேக்கம் அப்படின்னா வாத வலி உண்டாகும். அந்த வாத வலி எப்படி இருக்கும் அப்படின்னா பாயும், கொட்டையும், மின்னல் மாதிரி. ஒரு நேரம் இங்கே அடிக்கும், ஒரு நேரம் இங்கே அடிக்கும், ஒரு நேரம் இந்த இடத்துல அடிக்கும், ஒரு நேரம் இந்த இடத்துல அடிக்கும், மாறி மாறி. இப்போ தலைவலிக்கும், இதில் தலைவலிக்குமா, வேறு கொஞ்ச நேரம் கழிச்சு இதில் தலைவலிக்குமா, பிறகு இங்கே பின்னலை வலிக்குமா. இதெல்லாம் வாத வலியோடு சேர்ந்தது. ஒரு நாள் மூட்டு வலி, இந்த வலிக்குமா, ஒரு 6 மாதம் கழிச்சு இந்த காலில் வலிக்குமா. பிறகு அது மாதிரி பைக்கில் காலத்துக்கு போடும்போது அப்படிமா, காலத்துக்கு போட முடியாது. இது வாத வலியோட சொல்லி. இதெல்லாம் நரம்பு மண்டலத்தோட நடவடிக்கை, செயல். அப்போ இந்த நரம்பு மண்டலம் இங்கே இருந்து மூளையிலேருந்து இங்கே கொத்த உள்ளே போய் அங்கங்கே உறுப்புகளுக்கு போகிற பிரிஞ்சு போகுது. இதில் ஏதாவது தேக்கம் வந்தோம், வாதனை தேக்கம், வாயு தேக்கம், இந்த மாதிரி தேக்கங்கள்னால ஜாயிண்ட்டுகள், ஒவ்வொரு ஜாயிண்ட்டுகள் இருக்குது. இந்த ஜாயிண்ட்டுகள் இருக்குது பார்த்தீங்களா, கழுத்து ஜாயிண்ட்டு, கை ஜாயிண்ட்டு, இந்த கை ஜாயிண்ட்டு, இந்த கை ஜாயிண்ட்டு, இந்த மாதிரி ஜாயிண்ட்டுகளில் தான் இந்த வாத வலி, வாத நீர் தேக்கம், வாயு தேக்கம் உண்டாகும். அப்படி உண்டாகும்போது இந்த வாத வலி நமக்கு தெரியுது. அப்போ அந்த தேக்கம் இல்லாமல் இருக்கணும். இந்த கை ஜாயிண்ட்டு எல்லாமே தேக்கம் இல்லாமல் இருக்கணும், அசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்போது இந்த வாத நீர் தேக்கம், அந்த நரம்பு மண்டலம், அதில் தேக்கத்தில் இருந்து நம்ம விடுபடலாம். நரம்பு மண்டல கோளாறு அப்படிங்கம்னா அதில் இருந்து நம்ம விடுபடலாம். விடுபடுறதுக்கு நம்ம இதிலேருந்து விடுபடணும் அப்படின்னா, நரம்பு மண்டல தேக்கத்திலேருந்து விடுபடணும்னா நம்ம உடம்பு அசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அசைஞ்சிக்கிட்டே இருந்தால் இந்த நரம்பு மண்டல தேக்கம் இல்லாமல் அந்த செயல்பாடு. இப்போ கை மட்டும் மறந்து போகுது ஒருத்தங்களுக்கு, இதெல்லாம் நரம்பு மண்டலம். மூளைக்கும் இந்த விரலுக்கும், ஒத்த விரலுக்கும் வரக்கூடிய தொடர்பு ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகுது பாதையில், ஆகும்போது இந்த விரல் மறந்து போகும். இதெல்லாம் நரம்பு மண்டலத்தோடது. சிலவங்களுக்கு ஒரு கண் பார்வை மட்டும் ஒரு மாதிரி செய்ய தெரியாது. இதெல்லாம் இதுக்கு மூளைக்கும் கண்ணுக்கும் உள்ள தொடர்பு. சிலவங்க ஒத்த காது மட்டும் வாங்கிங்கும், அப்போ இது காதுக்கும் நரம்புக்கும் உள்ள தொடர்பு. சிலவங்க வாய் இப்படி குழந்தைக்கும், அப்போ இதுக்கும் மூளைக்கும் இந்த தசை இருக்குல்ல, அந்த தசை நரம்பு, இந்த உணர்வு, இதுக்கும் உள்ள குறைபாடு. ஆமாம், இந்த மாதிரி ஒருத்தன் கை மட்டும் வேலை செய்யாது, ஒருத்தன் கால் மட்டும் வேலை செய்யாது. இந்த மாதிரி ஒரு உறுப்பு சிலவங்களுக்கு ஒத்த விரல் மட்டும் வேலை செய்யாது, பாகத்தில் ஒரு விரல் மட்டும் வேலை செய்யாது. இல்லை வளைஞ்சிக்கிட்டு அது ஒரு பக்கமாக, இவங்க ஒரு பக்கம் போனால் அது ஒரு பக்கம் போகும். இப்போ இது எல்லாமே நரம்பு மண்டல கோளாறு. ஆமாம், இந்த நரம்பு மண்டல கோளாறுல இருந்து தப்பிக்கணும்னா தேக்கமில்லாத உடம்பு.
எந்த வாத நீர் வாயு தேக்கம் இல்லாமல் இருக்கணும். இருந்தால் இந்த நரம்பு மண்டல தேக்கத்திலிருந்து நம்ம தப்பிச்சு ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழலாம். இந்த நரம்பு மண்டல தேக்கத்தை போக்குறதுக்கு நம்மகிட்ட வாயு ட்ராப்ஸு, வாத நீர் ட்ராப்ஸ் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு முழுக்க இல்லை, கர்நாடகாவுக்குலாம் கொடுத்துருக்கோம். நல்லா நிவாரணம் கண்டிருக்கோம். முட்டு போட்டு ஜெபம் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க முட்டு போட்டு ஜெபம் பண்ணுறாங்க. நடக்க முடியல, குனிய முடியல. அது எப்படி இருக்கும்னா, உடம்பு வந்து ஒரு 2 கிலோ தூக்கிக்கிட்டு 2 கிலோவை தூக்கிக்கிட்டு நடந்த மாதிரி இருக்கும். கை 1 கிலோ எக்ஸ்ட்ரா இருந்த மாதிரி இருக்கும். பாரமாக இருக்கும். தலை அப்படி தான் இருக்கும். கால், இடுப்பு எல்லாமே ஒரு பாரமாக இருக்கும் உடம்புக்கு. இதெல்லாம் வாத நீர் தேக்கத்தோடு சேர்ந்தது, நரம்பு மண்டலத்தோடு சேர்ந்தது இதெல்லாம். ஆமாம். புரிவோம், தெளிவோம், ஆரோக்கியம் பெறுவோம். நன்றி.